உதவித்தொகை உயர்வு கோரி திருவொற்றியூரில் சாலை மறியல் போராட்டம் செய்த மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். தகவல்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இது குறித்த தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. அதாவது திருவொற்றியூரில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகள் சங்கம் சார்பில் அதாவது வடசென்னை மாவட்டத்தை ஒன்றிணைத்து திருவொற்றியூர் தாசில்தார் அலுவலகத்தை இன்று காலை முற்றுகையிட்டனர். அதாவது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகையான ஈடுபட்டது. அங்கு அவர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையில் படுத்து உருண்டு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதாவது தமிழக அரசு சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு 1500 ரூபாயும், கடுமையான மாற்றுத்திறனாளிக்கு 2000 ரூபாயும் வழங்கி வருகின்றனர். மாதாந்திர உதவித்தொகையை அதாவது 6000 உயர்த்த வேண்டும். கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 உயர்த்தி தர வேண்டும். படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை முற்றுகையிட வந்தனர். ஆனால் அவர்கள் படுத்து சாலையில் மறியலில் ஈடுபட்ட சமயம் திருவொற்றியூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் அந்த படுத்து சாலையில் படுத்து அந்த மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பும் அந்த பகுதியில் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றனர். அதன் பின்னர் அரசு பேருந்தை வரவழைத்து அவர்களை பக்குவமாக, அதாவது வீல் சேர், அதாவது கைத்தடி போன்ற கொண்டு வந்த மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவர்களை பாதுகாப்பாக அந்த காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். அதாவது ஹரியானா மாநிலத்தில் 3500 ரூபாயும், டெல்லியில் 3000 ரூபாயும் கூட அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல முக்கிய ஒரு கோரிக்கையாக இன்று காலை தமிழக அரசு